ஒரு நிமிஷம் கேளுங்க. பறவைகள்ட்டேருந்து நாம நெறைய கத்துக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA VIBES. அப்படி என்ன கத்துக்கலாம் பறவைகள்ட்டேருந்துன்னு சொல்றீங்களா? அது வந்து மாலை நேரம் ஆன உடனே தன் கூட்ட நோக்கி போக ஆரம்பிச்சிருது. ராத்திரியில ஊர் சுத்துறது இல்ல. அதே மாதிரி இரவு நேரத்துல அது உணவுகள சாப்பிடுறது இல்ல. எத்தனை தான் நீங்க தானியங்கள் போட்டாலும், அதுக்கு வேணுங்கிறத அளவு மட்டும் சாப்பிட்டுட்டு, பாக்கிய விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. தன் குஞ்சுகளுக்கு சரியான நேரத்துல சரியான பாடங்கள கத்துக் குடுக்குது. உணவு குடுக்கறதுலேருந்து, பறக்க வைக்கிறது வரைக்கும், தானா தன்னையே பார்த்துக்கிற அளவுக்கு அந்த செயல், அந்த சுதந்திரம். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? "டூ நாட் கிவ் ஃபிஷ், டீச் தெம் ஹவ் டு கேட்ச் த ஃபிஷ்." அதாவது உணவ கையில கொண்டு வந்து குடுக்காதீங்க. உணவ எப்படி நாம செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கத்துக் குடுங்கம்பாங்க. அது பறவைகள் அழகா செய்யுது. குஞ்சா இருக்கிறப்ப மட்டும் தான் உணவு குடுக்குது. அதுக்கப்புறமா தானா தன் இரைய தேட அனுப்பிச்சு விட்டுருது. அதே மாரி கூட்டுக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா, அழகா வந்து சேர்ந்துருது. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? கால நேரத்துல சந்தோஷமா அந்த குரல் எழுப்பி எழுந்திருக்குது இல்லையா? அதிகாலையில. இதெல்லாம் நாம கத்துக்கலாமே! ஆ வயிறு முட்ட சாப்பிடுறது இல்ல. வேணுங்கிறது மட்டும் சாப்பிடுது. இந்த பாடங்கள்லாம் நாம ஃபாலோ பண்ணாலே, அழகா அந்த பறவை மாதிரியே கவலைகள் இல்லாம பறந்து போக முடியுங்க வாழ்க்கையில. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.